வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: உத்தரப்பிரதேசம் மேலும் மத்திய பிரதேசம் வடக்கு பகுதி இணைக்கும் விதமாக காற்று சுழற்சியை நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேற்கே நகரும் பொழுது இந்த நிகழ்வு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளதால் இந்த நிகழ்வு மேற்கே நகரும் பொழுது சற்று தீவிரமடையும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ராஜஸ்தானுக்கு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்க இருக்கிறது. ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்க இருக்கிறது. அதேவழி இன்று மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைக்கெல்லாம் இன்று கடுமையான மழைப்பொழிவு என்று கிடைக்க இருக்கிறது. அதே வழியில் வட மாநிலங்கள் உள்பகுதியிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஹரியானா, மேற்கு வங்கம், ஒடிசா இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் இந்த இடங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் தீவிரமாக இருந்தாலும் ஆனால் வரக்கூடிய நாட்களில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் கேரளா, கர்நாடகா, கோவா இந்த இடங்கள்லாம் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் நேற்று பெரிய அளவில் வெப்பச்சலன கிடைக்கவில்லை. சற்று குறைவான பரப்பிலே அதிலும் சென்னை சுற்றியுள்ள இடங்களில் மட்டுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் கணக்கில் மழை பதிவானது. இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி. ஆனால் வெயிலும் தென் மாவட்டங்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாக வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திருநெல்வேலி, மதுரை, விருதுநகர் மேலும் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று வெயில் அதிகரித்து காணப்பட்டாலும் ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலன அதிகரிக்கும். இன்று இப்போது வெப்பச்சலனையை விட ஜூலை 25ஆம் தேதியிலிருந்து மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்கும். ஜூலை 25ஐ விட ஜூலை 30ஆம் தேதிக்கு பிறகு மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை 22ஆம் தேதியை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மழைப்பொழிவு மேற்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மழைப்பொழிவாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான வெப்பச்சலனை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இன்று அங்கே வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது வடக்கு பகுதியாக இருந்தாலும் சரி, தெற்கு பகுதி மதுரை மாநகரம்லாம் அங்கே வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான சாரல் மழை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மழைப்பொழிவு இருந்தாலும் கிழக்கு பகுதி சிவகாசி சுற்றுவட்டாரங்கள், சாத்தூர், அருப்புக்கோட்டை, இருக்கன்குடி இந்த இடங்களுக்கு அங்கே வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் இன்று அங்கங்கே வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே லேசான மழைப்பொழிவு சாரல் மழை தென்மேற்கு பருவமழையில் சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே. அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேற்று பெரிய அளவில் மழை இல்லாவிட்டால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக பொள்ளாச்சி வரை லேசான சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் நீலகிரி மாவட்டத்திலும் லேசான மிதமான மழையாக மேற்கு தொடர்ச்சி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி அங்கே இன்று ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அன்னூர் சுற்று வட்டாரங்கள், புஞ்சி, புளியம்பட்டி இந்த இடங்களில் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தெற்கு பகுதி சற்று ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் வடக்கு பகுதியில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை. அதேவழியில் கரூர் மாவட்டத்தில் இன்று வடக்கு பகுதி ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவழியில் நாமக்கல் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலும்
திருச்சி மாவட்டத்திலும் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் இன்று டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கும் இன்று அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர், காரைக்கால் இந்த இடங்களுக்கும் இன்று அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை நேற்றை விட இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர், மதுராந்தகம், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று நேற்றை விட பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று டெல்டா மாவட்டங்களுக்கும் கடல் ஓரங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஜூலை 22ஆம் தேதி புதன்கிழமை. நாளை ஜூலை 23ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதேபோல் தமிழகத்தில் வெப்பச்சலனை அங்கே தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 23ஆம் தேதி. ஜூலை 24, 25 தேதிகள் பரவலான மழைப்பொழிவாக தமிழகத்தில் வெப்பச்சலனை இருக்கும். சீராக அதிகரிக்கும். அதாவது இப்போது தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும் மழைப்பொழிவு சற்று கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு சற்று அதிகரிக்கும். ஜூலை 25, 26, 27 தேதி தமிழகத்தில் வெப்பச்சலனை தொடர வாய்ப்புள்ளது. அதேவேளையில் ஜூலை 30ஆம் தேதிக்கு பிறகு மேலும் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வரும். அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பரவலாக கனமழையாக கிடைக்கும். அதேவேளையில் தமிழகத்தில் வெப்பச்சலனை தொடர்ந்து அங்கங்கே காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி மன்னார் வளைகுடாக்கு வரும் என்பதால், அதாவது இலங்கைக்கு கிழக்கு பகுதி உருவாகி மன்னார் வளைகுடாக்கு வரும் என்பதால் ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சலனை அதிகரிக்க இருக்கிறது. அதாவது காற்றுப்பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மேற்கு பகுதி இந்த இடங்கள்லாம் வெப்பச்சலனை இப்போது கிடைக்கவில்லை. ஆனால் ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலனை கிடைக்கும். தமிழகத்தின் பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 4, 5, 6 தேதிக்கு இந்த வளிமண்டல சுழற்சி மூலம் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலனை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையும் இருக்கும், வெப்பச்சலனையும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு மத்திய மாவட்டங்களுக்கும் வெயில் ஜூலை 25ஆம் தேதி வரை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாக வாய்ப்புள்ளது. அதன் பிறகு வெயில் படிப்படியாக குறையும். அதேவேளை தமிழகத்தில் இன்று ஜூலை 22ஆம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து வெப்பச்சலனை அதிகரிக்கும். அதேவேளை இப்போது வெப்பச்சலனை பரப்பில் கிடைப்பதை விட ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்கள் காற்று பகுதிக்கும் வெப்பச்சலனை முன்னேறி வந்து மழை கிடைக்கும். அதே வழியில் தென்மேற்கு பருவமழை இப்போது சீராக இருந்தாலும் ஜூலை 25ஆம் தேதி கனமழைப்பதற்கு சாரமழை கொடுக்காமலுக்கு தீவிரமடையும். அதேவேளை ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு மாலை நேரங்களில் சற்று காற்றின் வேகம் 50 கிலோமீட்டராக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலை பொறுத்தவரை 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் ஜூலை 25ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மேலும் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.